உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான பதவி நீக்க நோட்டீஸை சபாநாயகரிடம் வழங்கிய திமுக என்ற அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திமுக எம்பிக்கள் பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் முன்னிலையில் சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒரு நிலையில் நீதிபதி சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான பதவி நீக்க நோட்டீஸை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் திமுக எம்பிக்கள் அடங்கிய குழு தற்போது வழங்கியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். உடன் பிரியங்கா காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்டுடன் பதவி நீக்க நோட்டீஸை வழங்கியிருக்கிறது திமுக எம்பிக்கள் குழு. நீதிபதி சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான பதவி நீக்க நோட்டீஸ் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை பகுதியில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த தீர்ப்பை விமர்சித்திருந்த திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார்கள். இந்த தீர்ப்பால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம், அதாவது இம்பீச்மெண்ட் அவரை செய்வதற்காக தற்பொழுது நாடாளுமன்ற சபாநாயகரிடம் தீர்மானத்தை அளித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சார்பில் 120 எம்பிக்கள் வரை கையெழுத்திட்ட அந்த நோட்டீஸ் ஆனது தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி, மக்களவைத் தலைவர் டி.ஆர். பாலு, கொறடா ஆராசா ஆகியோருடன் இணைந்து இந்தியா கூட்டணி தலைவர்களான அகிலேஷ் யாதவ், பிரியங்கா காந்தி, கௌரவ் கோகோய், தொல் திருமாவளவன், கு. வெங்கடேசன், துரை வைத்திய ஆகியோர் சபாநாயகரிடம் நோட்டீஸை அளித்திருக்கிறார்கள். இந்த நோட்டீஸில் 120க்கும் மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நோட்டீஸை பெற்றிருக்கக்கூடிய சபாநாயகர் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வார். அதனை தொடர்ந்துதான் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இருக்கும். விரிவான விவரங்களுக்கு